ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிபி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரிம்மர் பற்றின ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு ஃபிலிப்ஸ் சீரிஸ் 3000ங்கிற ஒரு ட்ரிம்மர். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரிம்மர். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு கொடுக்க முடியக்கூடியது. ஸோ ப்ரொஃபஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரிம்மர். இதோட ரேட்டு, இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துட்டு, ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த பாக்ஸில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வந்து இது உள்ளே இருக்கிற ட்ரிம்மரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மேலே வந்து நம்மளுக்கு ஃபிலிப்ஸ் சீரிஸ் 3000 அப்படிங்கிற ஒரு நேம் அண்ட் தேர் மாடல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து அவங்களுடைய ட்ரிம்மரோடைய ஒரு ஃபீச்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் அண்ட் ட்ரிம் சிஸ்டம் கட்ஸ் 40% ஃபாஸ்டர் அப்படின்ற மாதிரி. இது என்னென்னா வந்து அந்த ஹேர்ஸை வந்து ஃபஸ்ட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம் பண்ணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சிக்னேச்சர் சீரீஸ் வந்து விராட்டோடைய சிக்னேச்சர் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஒரு சீரீஸில் இது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து இது வந்து அந்த ஒரு சீரீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே வந்து எஃபர்ட்லெஸ் ட்ரிம், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டியூரா பவர் அப்படிங்கிறதுலாம் நான் என்னென்னு போக சொல்கிறேன். இங்கே வந்து அவங்களுடைய பில் பற்றின ஒரு நோட்டீஸ் இருக்குது. நெட் குவான்டிட்டி, மேட் இன் இந்தோனேஷியா, அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சிங்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் வந்து 60 minutes ரன் டைம், செல்ஃப் ஷார்ப்னிங், வாஷபிள் பிளேட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒன்லி கார்ட்லெஸ் யூஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஃபுல்லாக பேட்ரி பவர் போயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை கார்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதை சார்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 minutes வந்து ரன் டைம் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் 10 hours ஆஃப் சார்ஜிங். இது வந்து ஒரு நார்மலான ட்ரிம்மருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான். 10 hours ஆஃப் சார்ஜிங்க்கு வந்து 60 minutes ஆஃப் ரன் டைமுங்கிறது வந்து அப்ரிஷியேட்டபிள் தான். கீழெல்லாம் வந்து பார்கோடு இருக்குது. சைடில் வந்து சும்மா வந்து ட்ரிம்மிங் டெக்னிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து ட்ரிம்மரோட பிளேட்ஸ் மட்டும்தான் வந்து வாஷ் பண்ண முடியுமே தவிர, ட்ரிம்மர் மேலே வந்து எந்த ஒரு வாட்டரும் வந்து படக்கூடாது. அது வந்து போக உள்ளே கொடுத்துருந்துருப்பாங்க. இங்கே வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை. ட்ரிம்மரோட பிளேட்ஸ் மட்டும்தான் வந்து வாட்டர் ப்ரூஃபே தவிர வந்து ட்ரிம்மர் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதை நம்ம வந்து ட்ரையாக தான் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்ப்போம். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்றதை பார்க்குறதுக்காக நான் வந்து இதை ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க மெட்டீரியல் நம்மளோட ட்ரிம்மர். நெக்ஸ்ட் வந்து ஒரு வாரண்டி கார்டு, இதை பற்றி நாம் வந்து அப்புறம் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் கேபிள், அடுத்து வந்து ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் வந்து அவங்களுடைய ஒரு இன்டர்நேஷ்னல் வாரண்டி புக். இது வந்து ஒரு பெரிய புக்காக இருக்குது. இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ், எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே வந்து இந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. ஆனால் வந்து இந்த யூசர் மேனுவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறது, பவர் ஆன், பவர் ஆஃப், பேட்ரி இண்டிகேஷனு இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரிம்மரை யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரிம்மிங் இருக்கும். இங்கே வந்து கனெக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, நாட் வாஷபிள். நெக்ஸ்ட்டு இந்த இங்கே சார்ஜரு, ப்ரஷ்ஷு, இங்கே வந்து சார்ஜிங் போர்ட்டு, மேலே வந்து ஒரு கிளிப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு வாரண்டி கார்டு, வந்து எக்ஸ்ட்ரா அன்லாக் அண்ட் 1 year எக்ஸ்ட்ரா வாரண்டி கார்டு. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம வந்து வாரண்ட்டி வந்து எக்ஸ்ட்ரா 1 year வந்து கிளைம் பண்ணிக்கலாம். வாரண்ட்டிங்கிறது வந்து இந்த மிஷினுக்கு தானே தவிர எந்த ஒரு டேமேஜ் அக்கறானாலும் வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. இதையும் நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதை பற்றின சார்ஜரை வந்து பார்த்துருவோம். கேபிள் வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சின்ன கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து சின்ன லென்த்து தான், ஆனால் குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு வெல் பில்ட் கேபிள் மாதிரி தான் இருக்குது. பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து யூஎஸ்பியும் ஒரு சைடு வந்து
மைக்ரோ யூஎஸ்பி பி டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பி டைப் கொடுக்கறதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நெறைய இடத்துல வந்து பி டைப் கேபிள்ஸே இருக்கிறதில்ல வீட்ல. ஸோ இவங்க குடுக்கறத வச்சு நம்ம வந்து நம்மளுடைய அடாப்டர்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இதுவே வந்து இது வந்து ஒரு சி டைப்பா இருந்ததுன்னா வந்து, இப்போ நெறைய இடத்துல வந்து சி டைப் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து சி டைப் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸா இருக்கும். ஓகே, நம்ம ட்ரிம்மர பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைன், கிரிப்பெல்லாம் குடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு டிசைன்ல வந்து ட்ரிம்மர் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இதில என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துருவோம். நான் இப்போ சொன்ன மாரியே தான் வந்து, இங்கே வந்து வாஷபிள் கிடையாது. ஃபுல் பாடி வந்து நீங்க வாஷ் பண்ண முடியாது. இந்த பிளேட மட்டும் வந்து தனியா வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அத நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடு அவங்களோட பிராண்டிங் பிலிப்ஸ்ன்னு இருக்கு. பேக் சைட்ல வந்து பிலிப்ஸ் லோகோ எல்லாமே வந்து வச்சு, நாட் வாஷபிள்னு திரும்ப குடுத்துருக்காங்க. கீழ வந்து நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் இருக்கு. இதுக்கு வந்து எந்த ஒரு புரொடெக்ஷனும் இல்ல. அப்படியே நேரா போர்ட் இருக்கு. நீங்க வந்து அந்த சைடு வந்து யூஎஸ்பிய வந்து அடாப்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துலயும் வந்து வாஷபிள், அப்புறம் வந்து எப்படி வந்து அந்த பிரஷ்ஷ யூஸ் பண்றதுன்றத பத்தி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரிம் ட்ரிம் பாக்ஸ்ல பிரஷ்ஷ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒரு கிளீனிங் பிரஷ் வந்து ஒண்ணு குடுத்துருக்காங்க. இத வச்சு நம்ம வந்து உள்ள வந்து இருக்கிற பிளேட்ஸ வந்து கிளீன் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஹைட்ல வந்து பிரஷ் குடுத்துருக்காங்க. இதோட லெவலிங் சிஸ்டம்ஸ் வந்து பாக்ஸ்ல மென்ஷன் பண்ண மாரி கீழ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 10 லென்த், அதாவது 10 சென்டிமீட்டர் வரைக்கும் 0.1லேருந்து அப்படியே 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து லெவல் பண்ணிக்கலாம். அதுவும் நான் எப்படின்னு சொல்றேன் இத வச்சு. இது வந்து அவங்க ரிமூவ் பண்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் நம்ம லெவல் பண்றதுக்கான ஒரு ஸ்விட்ச். இது வந்து யூஸ் பண்றதுக்குன்றது வந்து ரொம்ப ஈஸியானது தான். இந்த பட்டன பிரஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து டர்ன் ஆன் ஆயிடும். ஸோ பட்டன் ஆன், ஆஃப் பட்டன் அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற ஹைட்டுக்கு ஏற்ற மாரி வந்து இந்த மேலே இருக்க கிளிப் வந்து மூவ் ஆகுது. ஓகே. ஓகே. நான் அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பொறுத்து இது வந்து மூவ் ஆகுது. அந்த பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்த மாரியே வந்து இங்க வந்து 10 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து 10 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க ரிமூவும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அட்டாச்சபிள் தான். இத வந்து 0.1லேயே நீங்க வச்சு ட்ரிம் பண்ணிக்கிறதுனாலும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மெயின் லெவலிங் சிஸ்டமே இதில வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது. ஓகே. இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈவனான ட்ரிம் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா, அந்த சர்ஃபேஸை வந்து இப்போ இதால ஒரு ஈவனான எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் ஹேர்ஸை வந்து விட்டு வைக்கிறதா அதோட ஃபங்க்ஷன் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இதோடைய அட்வான்டேஜ்ன்னு பார்த்தோன்னா, இதோட கிளாஸியான டிசைன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஹேண்டியான கிளாஸியான டிசைன் இருக்குது. இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கிரிப்ஸ் கொடுத்து, இங்கே வந்து பிராண்டிங் அழகாக கொடுத்து, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் மாதிரியான ஒரு ட்ரிம்மர் இது. ஸோ பவர் ஆன், பவர் ஆஃப். சிம்பிளான ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிஸ்டம். அண்டு கிளிப்ஸை வந்து நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணாமல் ஒரே கிளிப்லேயே வந்து நம்ம கஸ்டமைசபிளாக இருக்குது. நிறைய ட்ரிம்மர்ஸில் வந்து நம்ம வந்து 6mm, 5mm, 7mm அப்படின்ட்டு கிளிப்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிம்மரில் வந்து நம்மளுக்கு சிங்கிள் பிளேட்லேயே வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டிசைனாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சார்ஜிங் டைம்ஸ். மற்ற ட்ரிம்மர்ஸில் வந்து இனிஷியல் சார்ஜிங் டைம் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து அதோடைய ப்ளே டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். சில ட்ரிம்மர்ஸில் வந்து இனிஷியல் சார்ஜிங் டைம் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து 10 ஹார்ஸ் ஆஃப் இனிஷியல் சார்ஜிங் டைம். இந்த சார்ஜிங் டைமில் வந்து 60 மினிட்ஸ் ரன் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இதை வந்து டிஸ்அட்வான்டேஜாக சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ குட்டான ஒரு ஃபீச்சர் அதுதான் வந்து. நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜாக என்னன்னு பார்க்குறேன்னா வந்து இதனுடைய பின் தான் சொல்லேன். ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இது வந்து பி டைப் பின். ஸோ பி டைப்புக்கு பதில் அவங்க வந்து சி டைப் இப்போ வந்து
ட்ரெண்டிங்கில இருக்கிற அந்த ஒரு டைப் குடுத்துருந்தாங்கன்னா வந்து, இன்னும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜா என்ன பார்க்குறேன்னா வந்து, இத வந்து இப்போ ஃபுல் பேட்டரி ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் வந்து, நம்ப சார்ஜ் பண்ணிக்கிட்டே ட்ரிம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, முடியாது. ஸோ இத வந்து சார்ஜ் பண்ணிட்டு, அது ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால இத வந்து திரும்ப வந்து ட்ரிம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சார்ஜிங் வந்து இண்டிகேஷன் குடுத்துருந்துருக்கலாம். இங்க வந்து ஏதோ ஒரு இண்டிகேஷன் லைட் வந்து ஒண்ணு நம்மளுக்கு குடுத்திருந்து, சார்ஜிங் ஆகுறத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியிற மாரி ஒரு ஃபீச்சர் இருந்ததுன்னா, ஸோ நம்மளால வந்து கால்குலேட்டிவா வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. எனக்கு பர்சனலா இதோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் நான் இத வந்து யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணத வச்சு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகே. இத வந்து நீங்க வாங்குறது, வாங்காதது கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். என்ன கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் பட்ஜெட்ல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும். என்னதான் வந்து இதில வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் வந்து, அது வந்து ரொம்ப வந்து நம்மள வந்து இது பண்ண போறதில்ல, பாதிக்க போறதில்ல. இந்த ட்ரிம்மர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரிம்மருக்கு ஈக்குவலா வந்து நம்மளால வந்து இதில வந்து ஹேர்ஸ் வந்து க்ரூம் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.